அன்பு நேயர்களே, ஞாயிறு மாலையும் உங்களை சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி. இலங்கை அரசுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கும் செய்தியாக அல்லது இலங்கைக்கு வருமானம் ஈட்டி தரும் துறையான டூரிசமுக்கு ஒரு அவசர எச்சரிக்கை செய்தியாக வந்திருக்கின்றது. இலங்கை செல்லும் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள பயண எச்சரிக்கை. இலங்கை உட்பட இந்திய பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகளுக்கு அமெரிக்கா தனது இரண்டாம் நிலை பயண எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையங்கள் இந்த பயண எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளன. சிக்கன்குனியா நோய் பரவல் காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரப்பும் கொசுக்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தவும், நீண்ட கை சட்டைகள் மற்றும் லாங் ஸ்லீவ் மற்றும் நீண்ட ஆடைகளை அணியவும் அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் தங்களது நாட்டு அமெரிக்க பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றது. அதாவது அமெரிக்க பிரஜைகள் இலங்கை செல்லும் போது இந்த பயண எச்சரிக்கையை கடைபிடிக்குமாறு அமெரிக்கா இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அந்த பகுதிகளுக்கு பயணம் செய்வது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிக காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, அரிப்பு மற்றும் சோர்வு ஆகியவை அறிகுறிகளில் அடங்கும் எனவும் இந்த நரம்பு மற்றும் இதயத்தை பாதித்து மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடும் என அந்த பயண ஆலோசனையில் அமெரிக்கா தந்த மக்களுக்கு அறிவித்திருக்கின்றது. இதையும் கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தபடி அவர் வருகின்றார். இலங்கை சுற்றுலா செல்லும் தமது நாட்டவருக்கு பிரித்தானியா விடுத்துள்ள எச்சரிக்கை. இப்ப அமெரிக்கா முடிஞ்சிட்டா பிரிட்டன் கொடுக்கிறாராம். இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ளும் தமது நாட்டவர்களுக்கு பிரித்தானியா நோய் அபாயத்துடன் கூடிய புதுப்பிக்கப்பட்ட பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுளம்புகளால் பரவும் நோயுடன் தொடர்புடைய அபாயங்களை முன்னிலைப்படுத்தி இந்த பயண ஆலோசனை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிக்கன்குனியா, அவரும் தான் சொல்றார், சிக்கன்குனியா, டெங்கு மற்றும் ஜிகா வைரஸ் ஆகியவற்றின் அபாயங்கள் இந்த ஆலோசனையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இலங்கையில் தங்கியிருக்கும் போது இந்த சுகாதார பிரச்சனைகளை தவிர்க்க சரியான தடுப்பு நடவடிக்கைகள் அவசியம். அத்துடன் பயணத்துக்கு குறைந்து 8 வாரங்களுக்கு முன்பே இலங்கைக்கான அண்மைய தடுப்பூசி பரிந்துரைகளை சரிபார்க்குமாறு சுகாதார நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளனர். எனவே பயணிகள் தங்கள் பயணங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னர் குறிப்பிடத்தக்க சுகாதார அபாயங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பிரித்தானியா தமது சிட்டிசன்களுக்கு விடுத்திருக்கிறாங்க. ஆக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இலங்கை செல்லும் பயணிகளுக்கு தங்க நாட்டு பிரஜைகளுக்கு இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. இதை நாம எப்ப சொன்னோம்? கடந்த 11 நாட்களுக்கு முன்னர் நாம் தந்த செய்தி என்ன? உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி அல்லது உள்ளூராட்சி தேர்தல் வெற்றியை தமிழர்கள் பேரம் பேசும் சக்தியாக மாற்ற வேண்டிய நேரம் என்ற தலைப்பில ஒரு செய்தியை தந்திருந்தேன். அந்த செய்தியை காடும் உள்ளேயும் வருகிறது பாருங்க. அண்மை காலமாக கொழும்பை மையமாக கொண்டு நடைபெற்று வரும் துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு மீதான நம்பிக்கை குறைந்து வருகிறது. இந்நிலையில் அதிகமான வருமானத்தை பெற்றுத்தரும் துறையான சுற்றுலாத்துறையின் மீதான தாக்கம் எப்படி இலங்கையின் பொருளாதாரத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது உள்ளூர், அதாவது இது இந்த போதை வஸ்து கோஷ்டி மோதல். இந்த கோஷ்டி மோதல்ல பங்கு சண்டை, பங்காளி சண்டை, இதுக்கும் டூரிசத்துக்கும் இங்க முடிச்சு போடுறாங்க. அப்படி ஒரு அச்சுறுத்தல் இல்லை. ஆனால் இந்த தொடர்ந்து துப்பாக்கி பிரயோகம் கொழும்புல தான் இடப்படுறதால கொழும்புக்குள்ள பெரிய டூரிசம் வந்து இறங்குறலே. அவங்க உடனே காலி, சுங்கமலை, ஜப்னா, இந்த பொத்தியில் தான் மாறாங்க. அதனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய தாக்கம். ஏற்கனவே இலங்கை யுத்த நாடா இருக்கும், யூரிசம் வந்ததுதான். அது ஒரு பெரிய தாக்கம் இல்லை. இந்த ஆமிக்காரங்களுக்கும் ராணுவ சிப்பாய்களுக்கும் சீருடையக்காரர்களுக்குமான ஒரு உறவு தான் இந்த போதை உறவு என்பது. நான் அதை யூஎம்பி காலத்துல சாகர ரெட்டங்களுக்கு எழுத்து மூலமாக பல முறை சொல்லியிருந்தேன். காலி தேசங்கள், காலி பிரதேசங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த போதை பஸ் வந்து இறங்குதுண்டு. இந்த ஆட்சிக்கு என்ன பிரச்சனை என்றால், இந்த உழைக்கிற வர்க்கத்துக்கு ஒரு பிரச்சனையா போச்சு. உழைக்கும் வர்க்கமாறு சீருடை அணியினர் தான் இந்த போதை வயசுக்கான உடனடியா இருக்கின்றாங்க. இந்த ஆட்சி விடுதலை ஒன்றுங்க. விடுதலைன்னு சொன்னால் ஐஜிபி ஜனாதிபதி ஒரு பழைய தோஸ்து. அதனால அவர் ரொம்ப இறுக்கமாக சட்டத்தை இறுக்கி வச்சுக்கிறார். யாரா இருந்தாலும் கண்டிக்கணும் உறுதியா இருக்கிறதால இந்த குடியாவரம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது. இறங்கலாம், கண்ணை பொத்திக்கிட்டு வந்து இறங்கினாலும்
உள்ளுக்குள்ள இந்த டீலிங் பண்ற டீலிஸ் மார்க்கெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்குது. அதனால் ஒரு கோஷ்டி மோதலாகவும் இந்த பங்காளி சண்டை, இந்த போதை வஸ்து பங்காளி சண்டை என்பதாலும் இது டூரிசத்துக்கு ஒரு பாதிப்பு இல்லை என்று அடிச்சு சொல்லலாம். ஆனால் இந்த டூரிசத்துக்கு ஒரு பாதிப்பு எங்க வரப்போகுது என்றால், பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கையை இந்த மாசமோ அடுத்த மாதம் சும்மா போலி எடுத்துட்டான்னு சொன்னால் இந்த டூரிசத்துடைய இலக்கு அடிபடும். என்ன இலக்கு? இந்த அரசாங்கம் இந்த ஆண்டுக்கு இந்த 3 மாதத்துக்கு மே, ஜூன், ஜூலை மாதத்துக்குள்ள வெளிநாடு சீனா, இந்தியா தான் கூட வராங்க. ஒரு 5 லட்சம் டூரிஸ்ட்கள் எதிர்பார்க்கிறாங்க. நாங்க இந்த முறை சொல்லலாம், இந்த இந்தியா பாகிஸ்தான் ஒரு கொஞ்சம் தொட்டு கொண்டு இருக்கிறதாலையும் ஸ்ரீநகர் அந்த பக்கம் எல்லாம் போக கொஞ்சம் அச்சப்படுவாங்க என்பதாலையும் இந்த ஆண்டு இதுல இலங்கைக்குள்ள 7 லட்சம் டூரிசம் வர வாய்ப்பு இருக்குது. இப்ப டூரிஸ்டுக்கு இன்னும் பணம் கிடைக்கும். அதை எவனாவது சில வேளை இந்தியாவை எடுத்து விடலாம், இலங்கைக்கு ஒரு குண்டு பொருள் எடுத்து விடலாம். அவன் பத்திரிக்கப்படுவான்ல, இந்தியா நடா நாங்க அடிச்சுக்கொள்ள, நீங்க பணம் பண்றீங்க, அவன் எடுத்து விடலாம். ரோக்காரம் சொல்லி விட்டுருவான், இலங்கைக்கு ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை. அப்படி ஒரு எச்சரிக்கை வராம விட்டு சென்றால் டூரிஸ்டும் சிறப்பாக இருக்கும் என்று பார்க்கணும். இதை நாம தெளிவாக சொல்லியிருந்தோம். எங்க சொல்ல போறாங்க? அதாவது நாங்க என்ன சொல்லியிருந்தோம், அதாவது பஹல்காம் அட்டாக், அந்த காஷ்மீர்ல அட்டாக் நடக்குது இல்லையா, அந்த அட்டாக் மூலம் உலகம் முழுவதும் மிக அதிகமான டூரிஸ்டுகள் அங்க வருவாங்க. இந்த முறை அங்க செல்ல மாட்டார்கள், அவர்கள் இலங்கைக்கு வருவார்கள் நாங்க சொல்லியிருந்தோம். எப்ப? இந்த 15 தினங்களுக்கு முன்பாக நாங்க இந்த நேர்காணல சொல்லியிருக்கிறோம். அதை கேட்டு பாருங்க. அதாவது இப்படி ஒன்று வரும் என்றால் இலங்கைக்கு இவங்க 2 பேரும் தான் வார்னிங் பண்ணுவாங்க. யார? அமெரிக்கா, பிரித்தானியா வார்னிங், அதாவது தங்க நாட்டு பயணிகளுக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்க சொல்லியிருந்தோம்ல, அதான் கொடுத்துக்கிறாங்க. இதுல என்ன உண்மைக்கு பாருங்க. சிக்கன்குனியா நோய் அதெல்லாம் வர்றதுதான், அதெல்லாம் ஒரு பயண எச்சரிக்கைக்குரியதா. அவங்க தங்கள மக்களுக்கு சுகாதார எச்சரிக்கையா கொடுத்தாலும் அதெல்லாம் இலங்கைக்கான ஒரு எச்சரிக்கையா நாங்க பார்க்கல. இலங்கை டூரிசமுக்கு விழும் எச்சரிக்கையா தான் நாங்க பார்க்கிறோம். அதாவது மிக அதிகமான, இப்ப நாங்க சொல்லியிருந்தோம் இல்ல, 8 லட்சம், அதாவது இந்த மே, ஜூன், ஜூலைக்குள்ள 7 லட்சம் மக்கள் தான் வருவாங்கண்டு 10 லட்சம் தாண்ட போகுது. எங்க எண்ணிக்கையும் தாண்டுது. ஏன்? இந்தியாவோட அந்த அட்டாக் தான் காரணம். நாங்க சொல்லியிருந்தோமே தெளிவா, இலங்கை நாணயத்துல $3.1 குறைஞ்சிட்டா ரீகவர் பண்ண போறாங்கன்னு, அது அதுக்கு மேலேயும் போயிடுது, ரீகவர் பண்ணப்படுறோம். அப்ப இலங்கைக்கு அது ஒரு நல்ல காலமா தான் நாங்க பாக்குறோம். ஆனாலும் நாங்கள் என்ன சொல்ல வரோம் என்றால், இந்த எச்சரிக்கை என்பது ஒரு திட்டமிட்டப்பட்ட விடயமா தான் நான் பார்ப்பேன். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறோமே, யாரு அமெரிக்காவுடன் நெருக்கமா இருக்கிறாங்க, யாரால இந்த எச்சரிக்கை இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை வரும்னு நாங்க சொல்லிட்டோம். இப்படிதான் அதை இப்ப என்ன ஒரு விடய மாற்றம், குண்டு பயம் இல்ல, நோய் பயம். உண்மையிலேயே இந்த நோக்கி கொஞ்சம் வெள்ளக்காரங்க பயப்படுவாங்க. அந்த சிக்கன்குனியா எனக்கும் வந்துச்சான் ஒரு 10 ஆண்டு, அப்படித்தான் ஒரு 10-12 ஆண்டுக்கு முன்னாடி கொழும்புல எனக்கு வந்துச்சு. அது கொஞ்சம் கஷ்டமானது. அந்த ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப பெயினா இருக்கும். ஜாயிண்ட் பெயின் தான் ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் கேவலமான நோய் தான். நான் அதுல பாதிச்சுக்கிறேன் என் வாழ்க்கையில. அது ஒண்ணு நான் கொழும்புல அனுபவிச்சேன். இந்த நொழு அது எப்படி வந்து எனக்கு தெரியல. அது நிலம்பு மூலமா தான் இந்த சிக்கன்குனியா பரவுது. எல்லா கால் மூடு, கை ஜாயிண்ட் எல்லாம் ஜாயிண்ட் பெயின், மூட் பெயின் தான் கிட்டத்தட்ட நோவும். அது அவங்களோட மக்களுக்கு அந்த எச்சரிக்கை கொடுத்தாலும் கூட நான் அப்படி பார்க்கல. அதை நம்முடைய நரிமார்க்கர் எடுத்து விட்டு இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னமில்ல, இந்த இலங்கை டூரிசம் குழப்பணும். இப்ப குழப்பம்னால் ஒரு பயண எச்சரிக்கை நாங்களே சொல்லிட்டோம். அதே அமெரிக்கா, பிரித்தானியா ஒரு பயண எச்சரிக்கை கொடுக்கப்பட்டால் மக்கள் வருவது குறையும். ஆனால் அந்த நாட்டு மக்கள் வராம சைனீஸும், இந்தியாவும், ரஷ்யா மக்களும் படையெடுத்துட்டாங்க. இது எப்படி? இவங்க பயண எச்சரிக்கை கொடுத்தாலும் கூட அந்த தகவலை நாங்க தாரோம் உங்களுக்கு. இவங்க அதாவது பிரித்தானியாவும் அமெரிக்காவும் தங்க நாட்டு பயணிகளுக்கு, தங்க நாட்டு மக்களுக்கு இப்படி அவங்க ஒரு அந்த டேபிள் பர்னிங் கொடுத்தாலும் கூட, ஆனாலும் ரஷ்யா, பங்களாதேஷ், இந்தியா, சைனா போன்ற நாடுகள்ல மிக அதிகமான பேசஞ்சர் நாட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. மேலும் மே மாதத்தில் ஐக்கிய பிரித்தானியா, அந்த பிரித்தானியாவிலிருந்து 6195 பேரும், சீனாவிலிருந்து 6043 பேரும், ஏமனிலிருந்து 5526 பேரும், பங்களாதேஷிலிருந்து 4690 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார்கள். இதற்கிடையில் மே மாதத்துக்கான சமீபத்திய புள்ளி விவரங்கள் வெளியிட்டுள்ளதன் மூலம் 2025 ஆண்டில் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்ட போகின்றது. பாத்தீங்களா? நாங்க சொன்ன 7 லட்சம் 10 லட்சம் தாண்ட போகுது. இது இலங்கை அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய லாப கணக்கு. அவர்களில்
சுமார் 2 லட்சம் பேர், சுமார் 2 லட்சம் பேர் இந்தியாவையும், சுமார் 1 லட்சம் பேர், 1,10,000 பேர் இங்கிலாந்து மற்றும் ரஷ்யாவிலிருந்து மன்னிக்கிறாங்க. சுமார் 1,10,000 பேர் இங்கிலாந்திலிருந்து, ரஷ்யாவிலிருந்து 1 லட்சம் பேர் மன்னிக்கிறாங்க என்று இலங்கை சுற்றுலாத்துறையினர் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸ்ரீலங்கா டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டு சொல்லி இருக்குது. நான் சொல்லல, எங்க கணக்கு கிடையாது, ஸ்ரீலங்கா டூரிசம் போர்டு தான் சொல்லி இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட 10 லட்சம் 1 மில்லியன் மக்களை இலங்கை இந்த டூரிஸ்டுக்குள்ள கண்டுட்டு இன்னும் கூட போகுது. அப்ப இது என்ன காரணம்? இந்தியாவோட பஹல்காம் அட்டாக் தான் காரணம். அந்த ஒரு நலவின் காரணமாக அடிச்சுடா அதிர்ஷ்டம் உண்டு. இலங்கைக்கு மிக அதிகமான வருமானம் வந்திருக்குது. எல்லாம் டொலர்ஸ் தானே, அள்ளி எடுத்தாச்சு. நாட்டில் சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கன் குனியா வைரஸ் நோய் இலங்கை முழுவதும் பரவி வருவதாக ஸ்ரீ ஜெயரத்னபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் அறிவியல் துறையின் பேராசிரியர் நீலிகா மாலவிகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 1-2 பரவும், அதுக்கு போயிட்டு நீங்க இப்படி ஒரு வார்னிங் கொடுப்பீங்களா? இது எனக்கு தெரியா. ஏதோ ஒரு உள்ளறிவியல் இருக்கு, அரசாங்கம் சுகாதாரத்துறை இதை பார்க்கணும். அவ யாருன்னு பார்க்கணும். முதல்ல இந்த பேராசிரியர் நீலிகா மாலவிகே யாருப்பா, எந்த பக்கம் அவங்க பார்க்கணும். இந்த சிக்கன் குனியா நோய் தொற்று இலங்கை முழுவதும் பரவலாக பரவி வருவதாகவும் தற்போதைய வைரஸ் இந்திய பெருங்கடல் பரம்பரையின் பல தனித்துவமான பிறழ்வுகளுடன் தொடர்புடையதாக கண்டறியப்பட தெரிவிக்கிறார். அது எனக்கு தெரியல. தற்போது வேகமாக பரவி வரும் இந்த நோய் தொற்று தொடர்பில் நாட்டில் சுகாதாரத்துறை மற்றும் ஸ்ரீ ஜெயரத்னபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் பயாலஜிகள் ஆராய்ச்சி பிரிவினர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இதன்படி இந்த வைரஸ் இந்திய பெருங்கடல் பரம்பரையின் பல தனித்துவமான பிறழ்வுகளுடன் நிகழ்வது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளதாம். 16 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு இறுதியிலிருந்து இலங்கையில் சிக்கன் குனியாவின் தொற்று நோய் பரவி வருவதாக பேராசிரியர் நீலிகா மாலவிகை குறிப்பிட்ட விடயம் சற்று அது எனக்கு தெரியல. அது இதுல எவ்வளவு தூரம் உண்மைக்கே எனக்கு நான் பேராசிரியர் இல்லையே, நான் ஆராய்ச்சியாளர் இல்லையே. நாங்க ஆய்வு ரீதியாக சொல்ல போனால் இதுல என்னமோ உள்ளறிவேலை இருக்குமா என்பது அரசு கண்டறியணும். 8,000 பேர் எங்கட இன்டர்வியூ வாட்ஸ்அப் குரூப் கேட்கறீங்கல்ல, இதையும் நம்ம சில்வி மாமுக்கு எத்தி வைங்க. ஏனெனில் இவங்களே சொல்லக்குள்ள மத்த நாடு பயப்படும் இல்லையா? டூரிசம் சைனாக்காரன் பயப்படல, ரஷ்யன் பயப்படல, பங்காளி பயப்படல, இந்தியன் பயப்படல. பயம் அச்சம் மாறுன்னு சொன்னா பிரித்தானியா அமெரிக்கா பிரஜைகளுக்கு மட்டும்தான் வரணும். அது பெருசாக எடுபடல. நாங்க சொன்ன இல்ல 7 லட்சம் 10 லட்சம் தாண்ட போவோம். ஆமா, அநேகமா இந்த மே ஜூன் ஜூலை கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் டூரிஸ்ட்கள் நாட்டுக்குள்ள வந்து முடிச்சிருவாங்க. அது ஒரு பெரிய ஒரு விடயமா தான் பார்க்கலாம். இந்த விடயத்தை இப்படித்தான் ஒரு வார்னிங் வரும் நாங்க சொல்லி இருக்கிறோம் என்பதை மீண்டும் சொல்றோம். இதுல ஏதும் உள்ளறிவேல இருக்கலாம். இந்த பயண எச்சரிக்கையில எனக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது. இதுக்கு மேல நாம போகல என்றால் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் யார கட்டுப்பாடுல இருக்கு, நம்மள நிறைய கட்டுப்பாடுல இருக்குல்ல. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்ல, அதுக்கும் இதுக்கு முடிச்சு போட்டு பாருங்க, ஏதாவது உள்ளறிவேல இருக்குமாண்டு. நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அதுக்காக இதை சொல்லி இருக்கிறோம். மீண்டும் பார்க்கலாம். ஏதாவது மேலதிக தகவல் வருகின்ற போது நான் மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.